ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ராவன் அகாடமி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிந்துவெளி நாகரிகத்தோட 9th புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். சிந்துவெளி நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் சொல்லுவாங்க. ஹரப்பா நாகரிகம் சிந்துவெளி நாகரிகத்தை ஹரப்பா நாகரிகம் சொல்லுவாங்க. இது நம்ம போன வீடியோ 6th புக்லேயே பார்த்துருப்போம். ஏஷியாவில், அதாவது தெற்கு ஏஷியா ஃபுல்லாக பரவி இருக்கும். 1.3 மில்லியன், அங்கே 13 லட்சம் சதுர கிலோமீட்டர்னு பார்த்துருப்போம். அதே தான் இங்கே 1.3 மில்லியன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து இது எந்தெந்த இதோட எல்லைகள்லாம் என்ன, மேற்கில் என்ன, கிழக்கில் என்னன்றதை பார்க்கலாம். மேற்கில் இதுதான் இந்தியா மேப்பில். மேற்கில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் இருக்க சுட்கா சென்டரும், வடக்கில் ஆப்கானிஸ்தானில் இருக்க ஷார்டுகை அது வரைக்கும். அடுத்து கிழக்கில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்க ஆலம்கீர் இருக்கும். அடுத்து தெற்கில் மகாராஷ்டிராவில் இருக்க தைமதாபாத் வரைக்கும் இதோட எல்லைகளாக இருக்குது. அதோட எல்லைகள் அந்த அளவுக்கு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர், 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரவி இருக்க இந்த இதோட எல்லைகள் கொடுத்துருப்பாங்க. அடுத்து இதோட முக்கியமான பகுதிகள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது முக்கியமான பகுதிகள்லாம் எதுனா குஜராத், பாகிஸ்தான், ராஜஸ்தான், ஹரியானா, இதெல்லாம் முக்கியமான பகுதிகள். இந்த சிந்துவெளி நாகரிகம் பரவிந்த முக்கியமான பகுதிகள் அதெல்லாம். அடுத்து முக்கிய நகரங்கள், 6 பெரிய நகரங்கள் பார்த்தோமா. அதில் முக்கியமான நகரம் ஹரப்பா ஒரு முக்கியமான நகரம். சிந்துவெளி நாகரிகத்தில் முக்கியமான நகரம் ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, தொலவெரா, அடுத்து காலிம்பங்கன், லோத்தல், அடுத்து பனவாலி, அடுத்து ராகி கர்கி, சுக்கோட்டா, இதெல்லாம் முக்கியமான. ஹரப்பா எங்கே இருக்குது? பாகிஸ்தான், இப்போ இருக்க பாகிஸ்தான், அதாவது பஞ்சாப்ன்ற இடத்துல இப்போ இருக்க பாகிஸ்தானில் இருக்குது. மொஹஞ்சதாரோ அதுவும் பாகிஸ்தானில் தான், சிந்துன்ற இடத்துல இருக்குது. தொலவெரா இந்தியாவில் குஜராத்தில் இருக்குது. நம்ம இந்தியாவில் இருக்க குஜராத்தில் தான் இப்போது தொலவெரா இருக்குது. இந்த காலிபங்கனும் நம்ம இந்தியாவில் ராஜஸ்தானில் இருக்குது. அடுத்து லோத்தல் லோத்தல் குஜராத்தில் இருக்குது. இந்தியாவில் இருக்க குஜராத்தில் இருக்குது. பனவாலின்றது ராஜஸ்தான் கிடையாது, ஹரியானாவில் இருக்குது. பனவாலி எங்கே இருக்குன்னா, பனவாலி ராஜஸ்தான் கிடையாது, ஹரியானா. அடுத்து ராகி கர்கி, அதுவும் ஹரியானா. சுர்கோட்டான்றது குஜராத். முக்கியமான இதெல்லாம் சிந்துவெளி நாகரிகத்தில் இருக்க முக்கியமான நகரங்கள். அடுத்து ஹரப்பா நாகரிகத்தை, அதாவது சிந்துவெளி நாகரிகத்தை ஹரப்பா நாகரிகம்னு சொல்கிறோம். ஏன்னா 1920 இந்த இடத்த அகழ்வாராய்ச்சி செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1921 ஃபஸ்ட்டு இந்த ஹரப்பாவை தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஹரப்பாவை கண்டுபிடிச்சதுனால இந்த சிந்துவெளி நாகரிகத்தை ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த ஹரப்பா மக்கள் நிறைய கட்டுமானங்கள்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க. இவங்க ஒரு உள்ளாட்சி அமைப்பு மாதிரி ஒரு பிளான் பண்ணி வீடெல்லாம் கட்டியிருப்பாங்க. இவங்க மாடி வீடெல்லாம் இருந்திருக்கு. மொஹஞ்சதாரோ பெரிய குளியல் குளம்லாம் இருந்திருக்கு. இவங்க கட்டுமானங்கள் களஞ்சியங்கள் போல் காணப்படுது. ஹரப்பாவில் ஒரு அரச அமைப்பு பற்றி நமக்கு தெரியல, அதுக்கான விவரம் நம்மளுக்கு கிடைக்கல. ஆனால் பண்டைய அரசு மாதிரி ஒரு அமைப்பு இருந்திருக்கு அப்படின்றது மட்டும், ஒரு கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு இருந்திருக்க கூடும் அப்படின்னு மட்டும் தான் சொல்லப்படுது. ஏன்னா அங்கே ஒரு பூசாரி அரசன் அப்படின்ற ஒரு சிலை கிடைச்சிருக்கு. அது மூலமாக மொஹஞ்சதாரோவில் கிடைச்ச அந்த பூசாரி அரசன் மூலமாக இங்கே ஒருத்தர் ஒரு அரசர் அரசு ஒரு தலைவர் ஆட்சி பண்ணியிருக்கலான்ற மாதிரி விவரங்கள் தெரியுது. அடுத்து வேளாண்மையும் கால்நடையும் பொறுத்த வரைக்கும் இவங்க வேளாண்மை பண்ணியிருக்காங்க. என்னென்ன அவங்களுக்கு அப்போ தெரிஞ்ச கோதுமை பற்றி, பார்லி, பல திணை வகைகள்லாம் பயிரிட்டிருக்காங்க. இவங்க என்ன சாகுபடி முறையை பயன்படுத்துகிறாங்கன்னா, இரட்டை சாகுபடி முறையை பார்த்திங்கன்னா இவங்க பண்ணியிருப்பாங்க. என்ன சாகுபடி முறை? இரட்டை சாகுபடி முறையை இவங்க கடைபிடிச்சிருப்பாங்க. இவங்க ஆடு மாடுலாம் வளர்த்துருப்பாங்க. ஏன்னா ஆடு, மாடு, செம்மறி ஆடு, வெள்ளாடு இதெல்லாம் வளர்த்துருக்காங்க. யானை கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் ஒரே ஒரு விலங்கு தெரியல. என்ன விலங்கு தெரியலன்னா, குதிரையை பற்றி மட்டும் அவங்களுக்கு தெரியல. இவங்க மாட்டுக்கு பேர் வச்சுருப்பாங்க. இந்த மாடை என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா செபு அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த செபுன்றது என்னென்னா ஒரு பெரிய வகை மாட்டோட தான் செபு அப்படின்னு சொல்லுவாங்க. சிந்துவெளி மக்களில் அவங்களோட முத்திரைகளில் இந்த மாதிரி ஒரு காளை உருவம்லாம் பரவலாக காணப்படுது. அடுத்து மட்பாண்ட கலை. இவங்க மட்பாண்டத்தை அந்த சக்கரத்தை வச்சு மட்பாண்டங்கள் நிறைய விதமான மட்பாண்டங்களை அதாவது பானைகளை செஞ்சுருப்பாங்க. முக்கியமாக இதில் என்னென்ன பானைகள்லாம் செஞ்சுருக்காங்கன்னா, இப்போ இந்த பானையெல்லாம் எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டு சிவப்பு கலரில் இருக்கும். இந்த பானைகள்லாம் வந்து சிவப்பு கலரில் பானை இருக்கும். ஆனால் ஓவியங்கள் வந்து கருப்பு கலரில் ஓவியங்கள் திட்டிருப்பாங்க. என்னென்ன விதமான பானைகள்லாம் செஞ்சுருப்பாங்கன்னா, ஜாடி, அப்புறம் துளையிடப்பட்ட ஜாடி, கோப்பை, எஸ் வடிவத்தில் ஜாடி, தட்டு, சிறு தட்டு, கிண்ணம், பானை, இந்த மாதிரி நிறைய பொருட்களை இந்த மட்பாண்டங்களை வந்து செஞ்சுருப்பாங்க. இதில் மட்பாண்டங்கள் எல்லாமே சிவப்பு கலர்லேயும் அதில் வரையப்பட்ட ஓவியம் வந்து கருப்பு கலர்லேயும் இருந்தது. என்னென்ன ஓவியங்கள்லாம் வருதுன்னா, அரச மரத்து இலை, மீனோட செதில், ஒன்று இப்படி வெட்டிக்கிற மாதிரி வட்டம், அப்புறம் குறுக்கு நெருக்கமான கோடுகள், அப்புறமா கோட்டுப்பட்டை, கணித வடிவியல், ஜியோமதி அந்த வடிவங்கள், செடி கொடி இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதில் வரைஞ்சிருப்பாங்க. அடுத்து உலோக கருவியும் ஆயுதமும். இவங்க உலோக கருவி செட்டுன்னு சொல்லுவாங்க. செட்டுன்ற ஒரு சிலிக்காக்கல், அதை வச்சு அவங்க நிறைய பிளேடு, கத்தி, செம்பு பொருள்லாம் பிளேடு, கத்திலாம் செஞ்சுருப்பாங்க. அந்த செட்டுன்ற சிலிக்காக்கல்லை வச்சு பிளேடெல்லாம் செஞ்சுருப்பாங்க. அவங்க எலும்புலேயும் தந்தத்துலேயும் வந்து கருவிகள்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு தெரியாத ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இரும்போட பயன் அவங்களுக்கு தெரியாது. இரும்பை பற்றி அவங்களுக்கு தெரியாது. இரும்பு பற்றி அவங்களுக்கு தெரியல. அடுத்து இவங்க என்ன பண்ணுவாங்க, ஊசி, மீன் தூண்டி, அந்த முட்கள், கத்தி, நிறுவை தட்டுக்கள், முகம் பார்க்குற கண்ணாடி, அஞ்சனம் தீட்டும் குச்சி, இதெல்லாம் வந்து செம்பால் செஞ்சுருப்பாங்க. இதெல்லாம் இதில் செஞ்சுருப்பாங்க, செம்பால் செஞ்சு பயன்படுத்தியிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாத ஒன்றுனா இரும்போட பயன் அவங்களுக்கு தெரியாது. குதிரையை பற்றியும் தெரியாது. இது அதுக்கப்புறமா ஈட்டி, உளி, கோடாரி, இந்த மாதிரி கருவிலாம் கூட பயன்படுத்தியிருக்காங்க. செம்பில் செஞ்சு பயன்படுத்தியிருப்பாங்க. ஈட்டி, உளி, கோடாரிலாம் எதில் செஞ்சுருப்பாங்க, செம்பில் செஞ்சுருப்பாங்க. செட்டுன்ற சிலிக்கா கல்லில் வச்சு கத்தி, பிளேடெல்லாம் செஞ்சுருப்பாங்க. அப்புறம் இவங்கள ஒரே ஒரு லாட்வெக்ஸ்ன்ற ஒரு டெக்னாலஜி, இங்கே ஒரு தொழில்நுட்பம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது என்னென்னா, ஒரு மெழுகு அச்சில் உலோகத்தை உருக்கி அதில் சிலையை செய்கிற வந்து லாஸ்ட் வெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இது அதாவது நடனம், அது பெண் சிலை, ஒரு பெண்ணோட சிலை நம்ம பார்த்துருக்கோம். 6th புக்கில் கொடுத்துருப்பாங்க. சார்லஸ் மெஷின் கூட அதை பற்றி ஒரு வியந்தே சொல்லியிருப்பார். இது இந்த காலத்து சேர்ந்ததுன்றது எனக்கு நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லியிருப்பார். அந்த கலை கூட இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ரோரி செட் அப்படின்றது, ரோரி செட்னா என்ன, ரோரின்ற பகுதி, அதாவது பாகிஸ்தானில் இருக்க ரோரின்ற பகுதியில் இந்த செட்டுன்ற செட்டுனா என்ன, அந்த சிலிக்கா கல், அந்த மூலப்பொருள் வந்து அங்கே ரோரின்ற இடத்துல இருக்கிற மூலப்பொருள் வந்து இருக்குது. அந்த மூலப்பொருளை குறிக்கிறதுனால, அங்கே இருக்க மூலப்பொருளை குறிக்கிறதுனால ரோரி செட் அப்படின்னு அழைக்கிறாங்க. அரப்பா மக்கள் வந்து நல்லா அந்த கூராக இருக்க பிளேடெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து ஆடை அணிகலன். ஹரப்பா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆடை அணிகலனில் அழகாக அவங்கள வந்து அழகுபடுத்தியிருப்பாங்க. நிறைய அணிகலன்களை அணிஞ்சிருப்பாங்க. பருத்திலையும் பட்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க பருத்தியை பற்றியும் பருத்தியும் தெரிஞ்சிருப்பாங்க. அணிகலன்கள் பார்த்திங்கன்னா செம்மணிக்கல், அதாவது கார்னேலியன் சொல்கிற சிவப்பு நிற மணிக்கல்லை வந்து பயன்படுத்தி அழகான வளையல், காதணி, கழுத்தணி, இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுருப்பாங்க. செம்பு தந்தத்துலேயும் அணிகலன் செஞ்சுருக்காங்க. கல்லில் கூட அணிகலன், அதாவது கார்னேலியன் சொல்கிற சிவப்பு நிற மணிக்கல்லை வந்து பயன்படுத்தி செஞ்சுருப்பாங்க. சங்கில் வளையல் கூட செஞ்சுருக்காங்க. சங்கில் வளையல் செஞ்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. அணிகலன் வேலைப்பாடெலாம் செஞ்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி. இந்த ஆடை அணிகலன்களை யாருக்குன்னா வணிகம் நடந்திருக்கு. மெசபடோமியாவுக்கெல்லாம் ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. அடுத்து வணிகம், வர்த்தகம். இவங்க வந்து தரப்படுத்தப்பட்ட ஒரு அளவு எடையெல்லாம் வந்து பயன்படுத்தி வணிகத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. இந்த முத்திரைகள், அதாவது சிந்துவெளி பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட முத்திரைகள், ஹரப்பாவோட முத்திரைகள் வந்து
மெசபடோமியா சுமேரிய பகுதி. இப்போ இருக்க மெசபடோமியா, அதாவது மெசபடோமியாவில் இருக்க சுமேரிய பகுதி, இப்போ இருக்க ஓமன், பக்ரைன், ஈரான், ஈராக் இந்த பகுதியில் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மெசபடோமியாவுன்றது என்னவா இருக்குன்னா ஓமன், பக்ரைன், ஈரான், ஈராக்காக இருக்குது. அந்த பகுதியில் ஹரப்பா முத்திரைகள் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது யூனிஃபார்ம் ஆவணத்தில் மெசபடோமியாவுக்கும் என்ன ஆவணம், யூனிஃபார்ம் ஆவணத்தில் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையே ஒரு வணிக தொடர்பு வந்து வெளிப்படுத்துது. இந்த யூனிஃபார்ம் எழுத்தில் மெழுக்கான்ற ஒரு குறிப்பு இருக்குது. இந்த மெழுக்கான்றது எதை குறிக்குதுன்னா சிந்து பகுதியை குறிக்குதான். யூனிஃபார்ம் எழுத்துக்களில் காணப்படுற அந்த மெழுக்கான்றது சிந்து பகுதியை குறிக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து எடையும் அளவீடுகளும். இவங்க வந்து வணிகம் ஈடுபடுறாங்கல்ல, அப்போது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு தரப்படுத்தப்பட்ட ஒரு அளவுகளை பயன்படுத்தியிருப்பாங்க. எடை அளவுலாம் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும், முறையாக வந்து இருக்கும். அடுத்து இவங்க வந்து செட்டுன்ற அந்த கல் இருக்குல்ல, சிலிக்கா கல், அதில் கனசந்துரமாக செஞ்சு அந்த அளவுகளை செஞ்சு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்க பைனரி முறை, ஈரடிமான எண்முறைனா என்ன, இப்போ 1னா 1 + 1 2, 2 + 2 4, 4 + 4 8, 8 + 8 16, 16 + 32. இந்த மாதிரி பைனரி முறையில் அவங்களோட எடைக்கற்களை வந்து செஞ்சுருப்பாங்க. இதில் காமிச்சிருப்பாங்க. அந்த எடைக்கற்கள் வந்து 2, 4, 8, 16, 32 இந்த மாதிரி ஆர்டரில் அவங்க எடைக்கற்கள் இருந்திருக்கு. தராசெல்லாம் கூட செஞ்சுருப்பாங்க. அதாவது செம்பு தட்டில் வந்து தராசுகளை செஞ்சுருப்பாங்க. இவங்களோட முத்திரைகளை பொறுத்த வரைக்கும் நம்மளால் இன்னைக்கு வரைக்கும் அந்த எழுத்துக்களை வந்தால் படிக்க முடியல. அதை பற்றி படித்தா நிறைய இன்ஃபர்மேஷன் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஹரப்பா மக்களோட எழுத்துக்கள் இது வரைக்கும் வாசிக்கப்படலை. ஹரப்பா மக்களோட எழுத்துக்களை இது வரைக்கும் வாசிக்கப்படலை. அப்படி ஹரப்பா பகுதியில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் வந்து சிறு எழுத்து தொகுதிகள் கிடைச்சிருக்குன்னா 5000 எழுத்துக்கள் வந்து அந்த தொகுதிகள் கிடைச்சிருக்கான். இது வந்து திராவிட மொழின்னு உறுதியாக கருதுகிறாங்க. பட் வந்து இதை பற்றி எதுவும் இன்ஃபர்மேஷன் அடித்தளம் வந்து தெரியல. அடுத்து கலைகள், பொழுதுபோக்கு வருது. அதாவது இவங்க கலைகள்லேயும் ஈடுபட்டிருக்காங்க. இது எப்படி தெரியுதுன்னா மதகுரு அல்லது அரசன் அப்படின்ற ஒரு சிலை மூலமாக, இது வந்து என்ன கல்னா மாக்கல்ல செஞ்சுருப்பாங்க. இவங்க நிறைய ஓவியங்களில் ஈடுபட்டுருவாங்க. வெண்கல சிலைகள்லாம் செஞ்சுருவாங்க. அது சிம்பிளாக செஞ்ச நடனமாவது பெண் சிலை ரெண்டுமே எங்கே கிடைச்சிருக்குன்னா மொஹஞ்சதாரோவில் தான் கிடைச்சிருக்கு. இது ரெண்டுமே இவங்க வந்து பொம்மை, வண்டி, கிலுகிலிப்பு, பம்பரம், கோலி குண்டுகள், விளையாட்டு பொருட்கள், இது மாதிரி சுடுமண் சில்லு, இந்த மாதிரி நிறைய பொழுதுபோக்கு விளையாட்டு வந்து பொருட்கள்லாம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதுனால அவங்க வந்து பொழுதுபோக்கு விளையாட்டில் வந்து இருந்திருக்காங்க, பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த அளவுக்கு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க அப்படின்ட்டு தெரிய வருது. இவங்களோட மதம் வந்து நமக்கு குறிப்பிட்டு எதுன்னு தெரியல. ஆனால் கிடைச்ச ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது அவங்க அரச மரத்தை வழிபட்டிருக்கலாம். சில சுட்ட களிமண் சிலைகள் வந்து பெண் தெய்வத்தை குறிக்கிற மாதிரி இருக்குது. அந்த களிமண் சிலைகள்லாம் வந்து பெண் சிலைகள் இருக்குது. அப்போது பெண் தெய்வத்தை அவங்க குறிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் பெண் தெய்வத்தை வழிபட்டிருக்கலாம் அப்படி சொல்லப்படுது. அடுத்து காளிபங்கனில் நெருப்பு குண்டங்கள் அடையாளம் பார்த்துருக்காங்க. நெருப்பு குண்டம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதனால் இவங்க வந்து கடவுளை வழிபட்டிருக்கலாம் அப்படின்னு வந்து குறிப்புகள் வந்து சொல்லப்படுது. இவங்களுக்கு இறந்தவர்களை புதைக்கிற வழக்கமும் இருந்திருக்கு. இறந்தவர்களை புதைச்சிற அந்த வழக்கமும் இருந்திருக்கு. இறந்தவங்களை எரிக்கிற வழக்கமும் இருந்திருக்கு. ஹரப்பா மக்களும் இவங்களோட பண்பாடு அதை பற்றி சொன்னால் இவங்களோட எழுத்து வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அதோட பொருள் வந்து நமக்கு கண்டுபிடிக்கப்படலை. அப்படி கண்டுபிடிக்கப்பட்டால் நிறைய உண்மைகள் வந்து வெளியே வரும். அவங்க யார், நம்ம இது திராவிட மொழியோடு ஒத்துப்போகுது, சிந்துவெளி நாகரிகம் சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு ஒத்துப்போகுது அப்படின்றதெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன், அது எழுத்துக்களை பொருள் தெரிஞ்சால் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நிறைய பேர் வந்து திராவிட மொழியே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சாரர். இந்த தொல்லியல் ஆய்வு நகரத்தோட வீழ்ச்சிக்கு பிறகாக இவங்கெல்லாம், அதாவது இந்த சிந்துவெளி நாகரிகம் வந்து வீழ்ச்சிக்கு அப்புறமா இவங்க கிழக்கு நோக்கி தெற்கு நோக்கி இடம்பெயர்ந்திருக்கலாம்
இந்தியாவில் பல்வேறு இடத்துல வந்து குடிபெயர்ந்திருக்கலாம், அப்படி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த எழுத்துக்கள் பொருள் கண்டுபிடிச்சா மட்டும்தான் பல கேள்விக்கான உறுதியான பதில் கிடைக்கும் அப்படின்னு வந்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இவங்களதுல நிறைய குழுக்கள் இருந்திருக்கலாம். விவசாயம், கால்நடை பண்ணுறவங்க தனித்தனியாக இவங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. விவசாயம் பண்ணுறவங்க விவசாயமும், அதாவது கைவினை பொருள் செய்கிறவங்க, இந்த மாதிரி அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. இவங்களோட காலம் என்னென்னா 3 விதமாக பிரிக்கிறாங்க. காலத்தை எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க தொடக்க காலம், தொடங்குகிற காலத்தையும், அதுக்கப்புறம் முதிர்ச்சி அடைஞ்சிருச்சு. ஸ்டார்ட் பண்ணும்போது தொடக்க காலம், முதிர்ச்சி அடைந்து அதுக்கப்புறமா பிந்தைய காலம் அப்படின்னு 3 காலமாக பிரிக்கிறாங்க. ஸ்டார்டிங் வந்து 3300 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 3300 இந்த காலம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 2600 வரைக்கும் இந்த காலம் வந்து இருக்குது. அடுத்து முதிர்ச்சி அடையுதுல 2600 1900 வரைக்கும் முதிர்ச்சி அடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பிந்தைய காலம் 1700 வரைக்கும் அப்படின்னு 3 காலங்களாக பிரிச்சிருப்பாங்க. ஹரப்பா காலத்தை தொடக்க காலம், முதிர்ந்த காலம், இன்னொன்று பிந்தைய காலம் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. சிந்துவெளி நாகரிகத்தோட வீழ்ச்சி எப்போதுலன்னா 1900 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்போது 1900 சிந்துவெளி வந்து வீழ்ச்சி பெற ஆரம்பிச்சிது. என்னென்ன காரணங்களுக்காக வீழ்ச்சி அடைஞ்சிது? பருவநிலை மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம், மெசபடோமியாவில் அவங்க வணிகத்தில் ஏதாச்சும் வீழ்ச்சி நடந்திருக்கலாம், நதியில் ஏதாச்சும் வறட்சி, ஏன்னா நதிக்கரையில் குடியேறினாங்க, அதனால் நதியில் ஏதாச்சும் வறட்சி ஏற்பட்டிருக்கலாம், இல்லைனா நதியினால் வெள்ளப்பெருக்கு வந்திருக்கலாம், இல்லைனா அந்நியர் படையெடுப்பு. அவங்க தான் அழகாக வீடு எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்ததுனாங்கள அந்த இடத்துல இப்போ ஏதாச்சும் அந்நியரோட படையெடுப்பு நடந்திருக்கலாம். இதெல்லாம் வந்து இந்த சிந்துவெளி நாகரிகத்தோட வீழ்ச்சிக்கான காரணங்களாக இருக்கலாம்னு சொல்லப்படுது. இது வீழ்ச்சிக்கு அப்புறமா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கிழக்கு பக்கமோ தெற்கு பக்கமோ நோக்கி வந்து இடம்பெயர்ந்திருக்கலாம். சில முக்கிய காரணமாக அமைந்தன என இவங்க தெற்கு கிழக்கு நோக்கி போயிருக்கலாம், அதுக்கான முக்கிய காரணமாக இருக்கலாம்னு சொல்லப்படுது. ஆனால் சிந்துவெளி நாகரிகம் வந்து முற்றிலும் அழிந்து விடலை. அது வந்து கிராம பண்பாடை வந்து இந்தியாவில் இன்றைக்கும் தொடர்ந்துட்டுருக்கு. ஆனால் சிந்துவெளி எழுத்துக்களை பற்றி ஆய்வு செஞ்சேன். நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஹரப்பா மக்கள் அதாவது எழுதி வச்சுருக்காங்களா அந்த எழுத்துக்களை, அதனால எழுதும் கலை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமாம், நமக்கு அந்த எழுத்துக்களுக்கான பொருள் நமக்கு தெரியலே தவிர, ஆனால் எழுதும் கலை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த எழுத்துக்களை எதுலெல்லாம் பொறிச்சிருப்பாங்கன்னா, இலச்சினை, சுடுமண் முத்திரை, மட்பாண்டங்கள், இதிலெல்லாம் அந்த எழுத்துக்களை வந்து பொறிச்சிருப்பாங்க. அந்த எழுத்துக்களை வந்து சின்னதாக தான் இருக்கும், குறுகியதாக இருக்கும். ஆனால் அந்த எழுத்துக்கள் குறியீடு எத்தனைன்னா 5க்கும் குறைவான குறியீடுகளை தான் இருக்கும். ரொசட்டாக்களில் காணப்படுற அந்த மும்மொழி பயன்படுத்தலை. இவங்க அந்த மும்மொழியை பயன்படுத்தலை. எழுத்துக்கள் வல பக்கத்தில், அதாவது நம்ம நார்மலாக எழுதும்போது இங்கேருந்து எழுதுமா, இந்த வலது பக்கத்துலேருந்து எப்படி இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், ரைட்லேருந்து லெஃப்ட் டு நம்ம லெஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா, லெஃப்ட் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் இவங்களுடைய எழுத்துக்கள் வந்து ரைட்டில், அதாவது இங்கேருந்து இந்த இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லப்படுது. நம்ம இடப்பக்கத்துலேருந்து வலப்பக்கத்துக்கு போவோம். ஆனால் அவங்க வலப்பக்கத்துலேருந்து இடப்பக்கம், வலப்பக்கத்துலேருந்து இடப்பக்கமாக எழுத்துக்கள் வந்து எழுதியிருக்காங்க. அடுத்து இதை யூரோனோரோசோவ் அவர் அந்த ஒரு அறிஞர், இவர் யார், ரஷ்ய அறிஞர். இவர் என்ன சொல்லார்னா, சிந்துவெளி எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தை வரிசையை பெற்றுள்ளன அப்படின்னு சொல்கிறாரு. என்ன, திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தை வரிசையை பெற்று இருக்கான். எது, சிந்துவெளி எழுத்துக்கள் அப்படின்னு யார் சொல்கிறா, யூரினோரோசோவ். இவர் யார், ரஷ்ய அறிஞர் சொல்கிறாரு. கணினி மூலமாக பகுப்பாய்வு செஞ்சு இந்த வார்த்தை வந்து திராவிட மொழி போன்ற வார்த்தையை வரிசையை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஐராவத மகாதேவன் என்ன சொல்கிறாருன்னா, சிந்துவெளி நாகரிகத்தை வந்து அவர் என்ன ஆய்வு பண்ணி சொல்கிறாருன்னா, ஹரப்பா மொழியின் மூலவேர்கள் தென்னிய திராவிட மொழியை ஒத்திருப்பதை நாம் காணலாம் அப்படின்னு யார் சொல்கிறது, ஐராவத மகாதேவன். இவர்
மயிலாடுதுறையில் கண்டுபிடிச்ச ஒரு கற்கோடாரி எங்கே கண்டுபிடிச்சாங்க? மயிலாடுதுறையில். அதில் இருக்க குறியீடு சிந்துவெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த குறியீடோட ஒத்துப்போகுது அப்படின்னு என்ன சொல்கிறாரு? ஐராவத மகாதேவன் சொல்கிறாரு. அதாவது அதுதான் இங்கே சொல்ல மூலவே தென்னிந்திய திராவிட மொழியே ஒத்துருக்கு. இங்கே சிந்துவெளியில் இருக்கிறது. இங்கே நம்ம மயிலாடுதுறையில் கண்டுபிடிக்கிட்ட கற்கோடாரி சிந்துவெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த குறியீடோட ரெண்டு ஒத்துப்போகுது அப்படின்னு யார் சொல்கிறது? ஐராவத மகாதேவன். மே மாதம் 2007 தொழில்துறையால் தமிழ்நாடு தொழில்துறை தமிழ்நாடு தொழில் துறையால் பூம்புகாரில் ஒரு அது பக்கத்தில் மேலப்பெரும் பள்ளம் அப்படின்ற இடத்துல பாணியில் ஒரு அம்பு போன்ற ஒரு குறியீடு வந்து மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த அங்கே இருக்க அந்த சின்ன மாதிரி இருக்குது, இலச்சினை மாதிரி இருக்குது. எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது? பூம்புகாரில் கண்டுபிடிக்கப்பட்டது. மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது மாதிரி இங்கேருந்து அங்கே வந்து அவங்களுக்கு வந்து தொடர்பு இருக்குது. அதாவது தென்னிந்தியாவோடு அவங்களுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்றது இந்த 2 இன்ஃபர்மேஷன் மூலமாக தெரிய வருது. எங்கெங்கே? மயிலாடுதுறையிலையும் அடுத்து பூம்புகாருக்கு பக்கத்தில் இருக்க மேலப்பெரும்பள்ளம், மயிலாடுதுறை மேலப்பெரும்பள்ளம் இந்த இடத்துல கற்கோடாரி கண்டுபிடிச்சிருப்பாங்க. இங்கே அம்பு. இந்த ரெண்டுமே அதில் இருக்க எழுத்துக்கள் வந்து அந்த குறியீடுகள் வந்து சிந்துவெளியோடு ஒத்துப்போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது மூலமாக சிந்துவெளிக்கும் நமக்கும் வந்து ஒரு தொடர்பு இருக்குது. அங்கேருந்து தான் இங்கே தென்னிந்தியாவில் வந்து குடிபெயர்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த லெசன் வந்து +1 புக். இந்த வீடியோவில் +1 புக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சிந்துவெளி நாகரிகம் இன்னும் +1 புக்கில் இருக்குது. +1 புக் ஹிஸ்ட்ரி புக்லேயும் +1 எத்திக்ஸ் புக்கில் இந்த 2 புக்கில் வந்து சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டுத்தையும் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா சிந்துவெளி நாகரிகம் டாபிக் வந்து முடிஞ்சிடும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.